அழகாக அவர் அதில் கையாண்டிருக்காரு. அது ரொம்ப அழகாக அவர் வந்து அந்த விஷயத்தை ஒரு கவிதையாக அவர் ரொம்ப நேர்த்தியாக கையாண்டிருக்காரு. இது ஒரு தமிழ் கவிதையை அதனுடைய கேன்வாஸை ரொம்ப விரிக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். சித்தப்பாக்களை பற்றி கூட ஒரு கவிதை எழுதலாம், மாமாக்களை பற்றி எழுதலாம், ஒன்று விட்ட அத்தைகளை பற்றி எழுதலாம். எவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம வாழ்க்கை கெடுத்ததுனா எனக்கு பெரிய ரோல் இருக்கும். நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் சில பொண்ணுகிட்டெல்லாம் பேசி யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்து பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. ஏன் உங்கள் அம்மா அப்பாலாம் எப்படி மனசு இந்த மாதிரி ஒரு மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்க எங்கேயும் பண்ணாங்க, ஒன்று விட்ட பெரியப்பா தான் இதை கற்றுக்கு காரணம். அவர் எங்கேருந்து இதுக்காகவே வருவார், எல்லாமே உயிரோடு இருப்பார். நிறைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மிகப்பெரிய நன்மைகளை செய்தவர். ஒரு பேரண்ட்ஸ் கூட பண்ணாத ஒரு பெரிய ரோலை இந்த மாதிரியான ஒரு ஒரு கதாபாத்திரங்கள் செஞ்சுருப்பாங்க. அப்போது இந்த தொகுப்பினுடைய ஒரு சிறப்பான என்ன பார்க்குறீங்கன்னா, காதலிக்கிற பெண்களை பற்றி மட்டும்தான் எழுத வேண்டியதில்லை, இன்னும் எழுதப்பட வேண்டிய பெண்கள், எழுதப்பட வேண்டிய ஆண்கள், இதுபோல் ஒரு முழு தொகுப்பாக எழுதப்பட வேண்டியவர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த தொகுப்பு நமக்கு காட்டுகிறது. அந்த வகையில் அவருடைய இந்த முயற்சிக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இப்படி தான் எழுதணும். நம்ம எழுதக்கூடிய பரப்பை இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கணும். இங்கே இந்த தொகுப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த அக்காங்கிற ஒரு சொல், அவங்க பேபி மேடம் அவங்க கூட பேசிட்ட சொன்னாங்க, இன்னும் சிலர் கூட சொன்னாங்க, இந்த அக்கான்னு அழைக்கிறதுல எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. பட் நிறைய பெண்களுக்கு அது பிடிக்கவும் செய்யாது. முக்கியமாக மத்திய தர இது இருக்கிறவங்க இது ஏன் கொஞ்சம் இளவை இருக்கிறவங்க கூட யாராவது அக்கான்னு சொல்லிட்டா காண்டாயிடுவாங்க. இதை பார்த்தா என்ன அவ்வளோ வயசான மாதிரி தெரியுதா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் அக்காங்கிறது ஏஜை குறிக்கிற ஒரு சொல் கிடையாது, அது ஒரு கேரக்டர். சில சமயம் அவங்க கூட பிறந்த ஒருத்தரையே கூட அக்கான்னு சொல்லி கூப்பிடுறது நமக்கு தோணாது. அவங்க கேரக்டர் அக்கா கேரக்டராக இருக்காது, பயாலஜிக்கலாக அக்காவாக இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் சில பேர் அவங்க முன்ன பின்ன தெரியாது, டக்குன்னு அக்கான்னு கூப்பிட தோணும், முன்ன பின்ன தெரியாது அம்மானு கூப்பிடணும்னு தோணும். நம்ம தமிழ் சமூகத்தில் 2 சொற்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பவர். என்னென்னா ஒன்று அண்ணே, என்னென்ன அக்கா. நீங்கள் எந்த விதமான விஷயம், நீங்கள் ஒரு ஆட்டை போய்ட்டு சார்னு சொல்லுங்கள், அது உண்மையிலே ரொம்ப வெறுப்பான ஒரு சொல்லாக இருக்கும். அதே அண்ணே அப்படின்னு சொல்லி பாருங்கள், அக்கா அப்படின்னு கேட்டு பாருங்கள், அந்த நிமிஷத்தில் உடனடியாக ஒரு பந்தம் உருவாகும். இப்போ ப்ரோங்கிறாங்க, எல்லாம் கேட்டால் இரிட்டேட் ஆகுது, என்னன்னா இது சிஸ்டம் பண்ணுங்க, அது கேட்குற ஆபாசமாக எனக்கு சொல்கிறது நல்லா தெரியுது. அப்படிலாம் அவனுக்கு. ஆனால் அக்கான்னு சொல்கிறது இருக்குது இல்லையா, அண்ணே அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது ஒரு தமிழ் வாழ்க்கையினுடைய ஒரு உயிராதாரமான சொல்லான அதை பார்க்குறேன். நிறைய இடங்களில் அது நமக்கான கதவுகளை திறக்கும், நமக்கான உறவுகளை அது உருவாக்கும். முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆட்டோக்காரன் பார்த்தீங்கன்னா சில பேர் பசங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆட்டோமேன் அப்படிங்கிறாங்க, வேஸ்ட். அண்ணேன்னு சொல்லி பாருங்க, ஆட்டோமேன் கூப்பிட்டு பாருங்க, நான் சொல்லுவேன் பாயிண்ட்லாம் கூட சொல்லுவேன், அப்படிலாம் கூப்பிடாது, அண்ணேன்னு சொல்லு. அது ஒரு அருமையான ஒரு சொல்.